அனைவருக்கும் வணக்கம். இன்று என் அதிகாரம் என் கையில் என்ற வரிசையில் எனது கையில் வினை திட்பம் 67வது அதிகாரம். பொருட்பாலில் உள்ள உன்னதமான அதிகாரங்களுள் இந்த வினை திட்பம் ஒன்று. ஒரு லட்சியத்தை கையில் எடுத்த பின் எத்தனை தடைகள் வந்தாலும் தன் இலக்கை நோக்கி அந்த தடைகளை எல்லாம் தகர்த்துவிட்டு முன்னேறுவதே ஒரு சாதிக்க துடிக்கும் தலைவனுக்கு அழகு. ஒரு செயலில் இறங்கிய பின் அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் இறுதி வரை உறுதியோடு இருப்பேன், முன்னேறுவேன் என்று சொல்வதே வினை திட்பம். வினை என்றால் செயல், திட்பம் என்றால் உறுதி, பாறையை போன்ற உறுதி. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் இந்த வினை திட்பம் அதிகாரம் வெறும் அறிவுரையாக முடிந்து விடாமல் நம் நரம்புகளுக்குள் செலுத்தப்படும் உத்வேகமாக இருக்க வேண்டும் என்பதை எனது அவா. அப்படிப்பட்ட அதிகாரத்தின் ஆழம் வரை சென்று பார்ப்போமா? வள்ளுவர் முதல் குறளிலேயே நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். என்ன சொல்லி? மனத்திடமே வெல்லும் ஆயுதம் என்று. வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றவை எல்லாம் பிற. அதாவது ஒரு செயலை தொடங்குவதற்கு முக்கியமான தேவைப்படுவது பணமோ பதவியோ பட்டமோ இல்லை, உலக அறிவோ இல்லை. முதலில் தேவைப்படுவது அவனது மன உறுதி. அந்த மன வலிமை மட்டும் இருந்து விட்டால் போதும், மற்ற அனைத்தும் அவனை நாடி ஓடி வந்துவிடும் என்கிறார். அடுத்து வரும் குறளில் சற்றே சவால் விடும் தொனியில் சொல்கிறார், சொல்லிதல்ல செயலில் காட்டு என்று. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்னும் குறளின் மூலம் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து செயலில் இறங்குபவர்களே வரலாற்றில் வாழ்கிறார்கள். 1000 முழக்கங்களை விட அமைதியாக செய்யப்படும் ஒரு செயல் வலிமை மிக்கது நண்பர்களே. இந்த சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளியை பற்றி பேசுகையில் எனக்கு அன்றாட வாழ்வில் நாம் அனுபவிக்கும் சில நிகழ்வுகள் ஞாபகம் வருகிறது. அதை இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று. ஒரு புத்தாண்டு பிறக்க போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய அட்டவணையை தயார் செய்து விடுவோம். காலையில் 5 மணிக்கு எழுந்துப்பேன், உடற்பயிற்சி செய்வேன், யோகா செய்வேன், அடுத்த 6 மாதங்களுக்கு 10 கிலோ குறைத்து விடுவேன், பொய் சொல்ல மாட்டேன், சர்க்கரை சொல்ல மாட்டேன், இது போன்ற பட்டியல் நீடும். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சபதங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அப்படின்னு? இதைதான் வள்ளுவம் சொல்கிறது, பேசுவது சுலபம், செய்து காட்டுவதே சிகரம் என்று. அடுத்த ஒரு குறளில் வள்ளுவர் சற்றே நம்மை எச்சரிக்கிறார், எளிமையை கண்டு எளிதாக எடை போட்டு விடாதே என்று. இந்த உலகம் பிரம்மாண்டங்களை பார்த்தே கை தட்ட பழகிவிட்டது. என்ன உயர்ந்த கோபுரங்கள், என்ன அழகான பளபளக்கும் மாளிகைகள், ஆடம்பரங்கள், என்ன ஒரு கம்பீரமான தோற்றம், இதையே தகுதி என்றும் நம்புகிறது. எளிய தோற்றத்தை கண்டால் எள்ளி நகையாடுகிறது. இப்படிப்பட்ட அறியாமை மிக்க மனிதர்களை நோக்கி வள்ளுவர் வீசும் ஆகச் சிறந்த சாட்டை தான் இந்த குறள். உருது கண்டு எல்லாமே வேண்டும், ஒரு பெருந்தேருக்கு அச்சாணி அண்ணால் உடைத்து என்று. ஒரு வீதியில் தேர் வலம் வருகிறது என்றால் நாம் எதை கண்டு ரசிப்போம்? அந்த தேரின் பளபளக்கும் துணிகளையும், மேலே உள்ள அழகிய கலசத்தையும், வேலைப்பாடுகள் அமைந்த சிற்பங்களையும் தானே கண்டு ரசிப்போம். ஆனால் அந்த தேரை உருள வைத்து அந்த தேரின் பாரத்தை தாங்கும் விரலளவு இருக்கும் அச்சாணியை யாரேனும் கண்டுகொள்வோமா என்ன? இல்லை. அது போன்றுதான் இந்த சமூகத்திலும் உயரிய இடத்தில் இருப்பவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் கிடையாது. அமைதியாக உழைத்து இந்த சமூகத்தை தாங்கி பிடித்து இந்த தேசத்தையும் தாங்கி பிடிப்போர் பலர். அவர்களே இந்த தேசத்தின் அச்சாணிகள். அடுத்த ஒரு குறளில் வள்ளுவர் 2 ரகசியங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆம், ஊரூரால் குற்றப்பின் ஒல்காமை, இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் போல். அதாவது ஒரு செயலில் இறங்க போகிறோம் என்றால் அதில் இருக்கும் கஷ்டங்களையும் இடையூறுகளையும் நன்கு ஆராய்ந்து கணக்கு போட்டுவிட்டு அந்த தடைகள் வராமல் பாதுகாப்பதே ஊரோரால். ஊர் என்றால் துன்பம், ஒரால் என்றால் தகர்த்து எறிவது. அப்படியும் அதையும் மீறி நம்ம கணக்கு போட்ட பிறகும் ஒரு தடை வருகிறது என்றால் ஐயோ என்று கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு உட்காராமல் எனது இலக்கை நோக்கி நான் முன்னேறுவேன் என்று சொல்வதே உற்றபின் ஒழுகாமை. ஒழுகாமை என்றால் மனம் தளராமை. ஆக நண்பர்களே, என்னதான் நம்மிடம் திறமை இருந்தாலும் சாமர்த்தியம் இருந்தாலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்பு
விடாமுயற்சியும் மன வலிமையும் இல்லாவிட்டாலும் ஒரு சொல்லை செயலாக மாற்றும் திறனும் நம்மிடம் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் நம்மை ஒருபோதும் தலைவனாக ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே மன வலிமையுடனும் இருப்போம், சோதனைகளை சாதனையாக்குவோம். நன்றி, வணக்கம்.